அம்மா நான் தான் வட்டி காசு ரெடியா இருக்கு, நானே நேர்ல வந்து கொடுக்குறேன்னு சொன்னேனேம்மா. இதோ இப்போ கிளம்பிட்டேம்மா, இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேம்மா. ஏய் இரு இரு, என்னம்மா? நீ ஒன்றும் வட்டி காசை எடுத்துக்கிட்டு இங்கே வர வேணாம். நான் சொல்கிற மாதிரி செய். என்னன்னு சொல்லுங்கம்மா. வட்டி காசை வாங்குறதுக்கு பரம நான் அனுப்பியிருக்கேன். பரம அங்கே தான் வந்துட்டு இருக்கான். அம்மா என் கையில் காசு ரெடியாக தான் இருக்கு, வந்த உடனே கொடுத்து விட்டுறேம்மா. அதைத்தான் கொடுக்காதன்னு சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க? பரம அங்கே வந்ததும் கொஞ்ச நேரம் உட்காரு, பணம் பேங்க்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவனை உன் வீட்லயே உட்கார வச்சுட்டு நீ பேங்க்குக்கு போற மாதிரி கிளம்பி போ. போய் டீ காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாவகாசமா வந்து அவன்கிட்ட பணத்தை கொடு. புரியுதா? அம்மா வந்து ஏய், ஏன் எதுக்குன்னெல்லாம் கேள்வி கேட்காத, சொல்றத மட்டும் செய். ம் சரிங்கம்மா. அம்மா பரமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியில ஆட்டோ வந்து நிக்கிற சத்தம் கேக்குதுமா. ஆ சரி சரி, நான் ஃபோன் பண்ணதை அவன்கிட்ட காமிச்சுக்காத, நான் சொன்னதை மட்டும் செஞ்சு முடி. சரிங்கம்மா. பெருமாள்ண்ணா, வா பரமா. வட்டி காசு ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்களாமே, அதான் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கண்ணே, வீட்டில் வேற ஃபங்க்ஷன் இருக்கு, போகணும். என்ன பரமா, நான் அம்மா கிட்ட பணம் ரெடியா இருக்குன்னு சொன்னேன், ஆனா கையில இருக்குன்னு சொல்லியே பரமா. அதான்ப்பா பேங்க்ல இருக்குன்னு சொன்னேன். நீ 10 நிமிஷம் உட்காரு, நான் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரீங்களா? நீ உட்காரு பரமா, உட்காரு. செல்வி வா. நீ பரமனுக்கு டீ காஃபி போட்டு கொடு, நான் கொஞ்சம் பேங்க் வரையும் போயிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு பரமா, உட்காரு. என்னைக்கு காசு கேட்டாலும் எஸ்கேப் ஆகிடுவான். இன்னைக்கு ஃபங்க்ஷன் நேரமாக பார்த்து கரெக்டாக காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். தம்பி ஃபங்க்ஷனில் நாம் இருக்க முடியாமல் போச்சே, எவ்வளோ வேலை இருக்கு, அதை பார்க்க விடாமல் இங்கே வந்து எப்படி உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்து. சரிங்கம்மா சரி. ஹலோ ஐயா. அப்படியா, பக்கத்துல வந்துட்டாங்களா? சரிங்கய்யா சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். ஏய் ரஞ்சிதம், மினிஸ்டர் வீட்டு ஆளுங்கெல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்களாமா. இவங்க என்ன இன்னும் இங்க நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க? வரவங்க என்ன நினைப்பாங்க? கடைசி நேரத்துல வந்து இழுத்து போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. சீக்கிரமா அவங்களை அமுச்சு விடு போ. ஏன்பா போதும்பா, டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் க்ளீன் சரி சரி. எடுத்துட்டு போங்க. ரஞ்சிதம் சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப சொல்லு, டைம் ஆகுது. அம்மா எல்லாரையும் அனுப்பிட்டமா? சித்தார்த்தங்க முதல்ல அவனை வர சொல்லு, போ சீக்கிரம் போ. அதோ கூப்பிடுறமா. லேட் ஆகுது, சீக்கிரமா ரெடி ஆக சொல்லு போ. ரஞ்சிதம், அந்த இளமதி பாட்டுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிக்க போறா, எதுக்கு ஒரு தடவை பாத்துக்கோ. அம்மா எங்கேயும் இல்லம்மா. டேய் கும்பிட்டுக்கிட்டே வா. சரிம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். ஐயா வாங்க வாங்க. வணக்கங்க. போய் வீட்டை சுத்தி பாரு. அம்மா வாங்க உள்ள போலாம் வாங்க. இருங்கம்மா, இப்பதானே வந்திருக்கோம், வீடு வாசல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? தாராளமா பாருங்க. ஏமா சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணு மாப்பிளையும் இந்த வீட்ல தான் இருக்க போறாங்களா? ஐயோ இல்லம்மா, இது நான் இருக்கிற பழைய வீடு. பொண்ணு மாப்பிளைக்கு தனியா ஒரு பங்களா பார்த்து வச்சிருக்கேன். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள தனியா வச்சிடலான்னு இருக்கேன். நாம எதுக்கு சின்ன பசங்க மத்தியில இருந்துகிட்டு, அவங்களுக்கும் தொந்தரவா இருக்கும். கல்யாணம் வரைக்கும் தான் இங்க, அதுக்கப்புறம் அவங்க அங்க தனி கொடுத்துன போயிடுவாங்க. சரி சரி சரி. உங்களுக்கு ஒரே பையன் தானா? ஆமாமா, சித்தார்த் மட்டும்தான் எனக்கு ஒரே பையன்.
ஃபாரின்ல MBA வரைக்கும் படிச்சிருக்கான். ஓஹோ. சரி உள்ள வாங்க, போலாம் வாங்க. ஆ ஓ, பரமன் காதுல எங்க இந்த விஷயம் போயிட போகுதுங்கிறதுக்காக அவனை திட்டம் போட்டு வெளியில அனுப்பியிருக்கீங்களா? ஏதாவது பண்ணி பரமனை இங்க வர வச்சு இவங்க சொல்றத அவன் காதுல விழ வைக்கணும். அப்பதான் இவங்க லட்சணம் என்னன்னு அவனுக்கு தெரியும். நான் சொல்லும் போதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லுவல்ல பரமா, இன்னைக்கு நீயாவே தெரிஞ்சுப்ப. பரமா, இவங்க பேசுறத கேட்டா கண்டிப்பா உன் மனசு காயப்படும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன பெருமாள் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அங்க வர தம்பியை பார்க்கறதுக்கு அமைச்சர் வீட்டுல இருந்து ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. இந்த பெருமாள் காசை கொடுத்தா சருன்னு போயிடலான்னு நினைச்சா இவ்வளோ லேட் பண்றான். இவ எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா? சும்மாவாவது இங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, பார்க்க வரலையான்னு வெறுப்பேற்றுவான். எடுக்க மாட்டேன். ஏய், எதுக்கா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஃபோனை எடுக்கலைன்னா வேலையா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டியா? டேய், நான் திரும்ப திரும்ப கூப்பிடுறேனே, இது அதை விட முக்கியம்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன திமிரா? ஐயோ பரமா, அத்தைக்கு ரொம்ப வயித்து வலின்னு கதறாங்க. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் வீட்ல இருந்து வருவாங்க, அப்ப நான் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அம்மா சொல்றது சரிதானே. அமைச்சர் வீட்டு ஆளுங்க வரும்போது அம்மா அங்க இருக்கணும்ல. என்ன பரமா நீயும் புரியாம பேசுற? அத்தையால வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்கன்னு சொல்ற. இப்ப அத்தையோட உயிர் முக்கியமா இல்ல அமைச்சர் வீட்டு ஆளுங்க முக்கியமா? அம்மாதான். அப்ப உடனே கிளம்பி வந்து அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. வலி தாங்காம பெட்ல கிடந்து உருண்டுகிட்டு இருக்காங்க. சரி, நீ போனை வை, நான் உடனே வரேன்.